நல்லா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்திருக்கேன். பா, இது என் மருமக பொண்ணு எல்லா வகை இருக்கலாம். ஐயோ, இவளுக்கு பிறந்த நாள் நைட்டு 7 மணிக்கு தான் கேக் வெட்டுவான். அப்ப இப்ப என்னெல்லாம் சாப்பிட்ட மத்தியானி பிரியாணி, கோழி இறைச்சி பொரிச்சது, அப்புறம் பால் பாயசம், அப்புறம் வெள்ளச்சோறு, தக்காளி கூட்டு, முட்டை அவிச்சது எவ்வளவு வச்சு பிரியாணி பிடிச்சவங்க பிரியாணி சாப்பிட்டுருக்கு. வெள்ளச்சோறு பிடிச்சவைய வெள்ளச்சோறு சாப்பிட்டுருக்கு. இது எங்களுக்கு என்னதோ பேசணும். சாப்பிட்டேன் இவளுக்கு. இனி நைட்டு தான் இந்த கேக் வெட்டுவா ஒரு 7 மணிக்கு போல. அப்படி ஸ்டைலா இப்ப இருக்கே பாக்க அவங்க ஸ்டைலா ஒதுங்கி எடுத்து பிக்கப் வருவா. அப்ப அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுவேன், சரியா? அப்புறம் எல்லாரும் எப்படி சாப்பிட்டு மணி எத்தனை மணி 5 சாய குடிச்சிடலாம் ஆக்கி. பின்ன இதுல என்னன்னா எங்க ஊர்ல சரியான மழை, எத்தனையோ சூட தாங்கலாம். இந்த பொல்லாத்த மழைய தாங்கவே முடியல. குளுத்தி, எனக்கு பயங்கர குளுத்தி. என் மகன் என்ன செய்யான், ஃபேனை போட்டுறியான். ஏன்னா நோய் வந்துடும் போல. இவள்கிட்ட இப்ப லைட்டை போட சொல்லி அவ ஃபேனை போடுறியா. ஐயோ, என்ன சொல்லியதுல தெரியல. வேற எல்லாரும் சாய குடிச்சாச்சா? அப்படி நல்லா இருக்குதுங்களா? எப்படி என்னையாது தயவு செஞ்சு மக்களை என்னுடைய வீடியோ, எனக்கு ஒரு ஆசைக்கு நான் ஒரு வீடியோ போடியும் எடுக்கேன். அத நீங்க யாருமே ஒரு நாள் கூட தப்பா என்ன பேசிடாதுங்க. தயவு செஞ்சு மக்களை, அவங்களால முடிஞ்ச அளவுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த வீடியோ எடிட்டிங் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுட்டு இருக்கேன். அத பாருங்க, சரியா? பார்த்து ஏதாவது பாருங்க, தப்பா ஒன்னும் பேசிடாருங்க, சரியா? அப்புறம் நீ திங்கக்கிழமை ஸ்கூலு திறக்க போகுது. எல்லாரும் ஸ்கூலுக்கு போவாங்க. இதுவும் எல்லாம் பெயரட்டு வீட்டுல கடந்து ஒரே சல்லியம். இதுவா எல்லாம் 3 அண்ணன் உண்டுங்க. 3 சேர்ந்து சண்டி அடி சண்டி. அதனால இதுல போட்டு பள்ளிக்கூடம் அங்க பிறந்து ஆசிரியர் சொல்லி பாடத்தை கேட்டு படிச்சுட்டு இவ 11 படிச்சிருக்கா. 11ல இவ இப்ப எத்தனை மார்க் எடுத்த? 366 எடுத்திருக்கா. அண்ணா இவ இவ்வளவு குறைச்சி எடுத்திருக்கா நீங்க நினைச்சாதுங்க. அப்புறம் என்னன்னா நீங்க நினைக்கலாம் என்னன்னா இவ என்ன இவ்வளவு குறைவா மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு. அவளை பொறுத்த வரைக்கும் அவளை எடுத்ததே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் இப்ப கொஞ்சம் டெவலப் ஆகிட்டா. சின்ன பிள்ளைல கொஞ்சம் கம்மியா தான் அவ படிச்சுட்டு இருந்தா. அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்து, எப்படின்னா இவ எப்படி படிச்சியாலோ என்னக்கணும். அவளுக்கு வேற 11ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரும்போது நோயே வந்துட்டு பயத்துல. லாஸ்ட் ரிசல்ட் நெருங்கின உடனே சொல்லியா நான் ஒழுங்கா எழுதலைன்னு. அது ஒரு நான் அப்படி எழுதுனேன் இப்படி எழுதுனேன்னு அவ சொன்னான். பிறகு அவளுக்கு பரவாயில்ல. அவ கோயில எல்லாம் மாதா கோயில எல்லாம் போயிருந்து உண்ணாவிரதம் இருந்துட்டா. மாதாவே என்ன காப்பாத்தி விட்டுருங்க அம்மா அப்படின்னு. மாதாம ஒரு அற்புதம் செய்து அவளுக்குள்ள மார்க் அவ எடுத்துட்டா. பிறகு இனி 12ஆம் கிளாஸ் போறான். 12 முடிச்சு நர்ஸு போலான்னு இருக்கியா. அவையம்மா என்ன சொல்லியாங்கன்னா நர்ஸு போவான்டான், வேற ஏதாவது எடுத்து படி, ஒரு டிகிரி வாங்கு, அவ்வளவு போதும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பின்ன அவ்வளவு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு அவ என்ன பிளான்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது. இவ்வளவுதான் அவளுக்கு கதை. வேற என்னைக்கு என்ன சொல்லாது. அப்புறம் என்ன சொல்லியதுக்கு இவ்வளவு ஒரு தம்பி உண்டு, ரொம்ப வாலு. எப்போ எனக்கு தலை சிற எடுக்காங்க. இங்க வாணுதுன்னா அங்க போவான் பையன். நம்ம ஒண்ணு சொன்னா 10 பழக்கம் செல்லுவான். எப்போ செல்ல முடியாதப்போ டார்ச்சல். எப்படி இல்லாம அவன் 9ஆம் கிளாஸ் வரை வந்துட்டான் தப்பி பிழைச்சி. இனி 10க்கு காலி வைக்க போறான். அவன் எப்படி படிச்சேன் அடிக்கன்னா அடுத்த வருஷம் வீடியோல சொல்லலாம். படிச்சிருவானே நம்பிக்கை இருக்கு. வாயால் அதிகமா பேசினாலும் சில பிள்ளைங்க படிப்புல காரியமா இருக்கான். இதே பழச்சு போயிருவான், தப்பிச்சிருவான். தப்பிக்கணும், அவ்வளவுதான். என் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிச்ச வச்சது இல்ல,
பிள்ளைகளை படிச்சா எல்லாம் நல்லா இருக்க முடியும். அப்புறம் எனக்கு பிள்ளை என்ன படிச்சான், இனிதான் 3ஆம் கிளாஸ் வர்றான். இப்ப 2ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருக்கேன். இனி அடுத்த ஜூன் திறந்தோன்னா 3ஆம் கிளாஸ் போறான். 3ஆம் கிளாஸ்ல போய் எப்படி படிச்சான்னு பாப்போம். ரொம்ப சண்டி. ஸ்கூல்ல கொண்டு மத்தியானம் விட்டா ஸ்கூல்ல உள்ள சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டான். வீட்டுல வந்துதான் சாப்பாடு வந்துதான் சாப்பிட்டுட்டு போவோம். காலையில கொண்டு விடணும் எங்க அப்பா ஸ்கூட்டில. மத்தியானம் 12:30 கொண்டு வரணும் சாப்பிடுது. திருப்பி சாப்பிடு கொண்டு வர நேரம் அந்த வேளையில சாடி இந்த வேளையில சாடி சண்டின்னா செல்ல முடியாது. இதெல்லாம் செய்து எடுத்துட்டு தட்டி முட்டி ஒரு 1:45 ஆயிரும். எங்க அப்பா 4 அறுப்பு, நான் 4 அறுப்பு எல்லாம் போட்டு எடுத்து அப்படியே ஒரு மாதிரி போயிடுவான். தட்டி முட்டி ஸ்கூலுக்கு போயிடுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவான். ஆக மொத்தம் அவன் பரவாயில்ல. பறவை எப்படின்னா என் பிள்ளை பரவாயில்ல, அவ்வளவா சண்டின்னு சொல்ல முடியாது. ஆனா நல்லா செல்ல பிள்ளை, வீட்டுக்கு செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளைதான் செல்ல பிள்ளை என் பிள்ளை. அப்புறம் வேற என்னன்னா, எங்கேயாவது போனேன்னா அம்மா அங்க போவோம் அம்மா இங்க போவேன்னு சொல்லுவான். கூட்டிட்டு போயாச்சுன்னா நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து எங்க பிடிக்கவே இல்லை. ஏன்னா வீடுதான் பிடிக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு கோயில்ல போய் தங்கலன்னா நான் எதுக்கு அங்க எல்லாம் அவனுக்கு தூக்கம் வராது. வா, இப்ப அவளுக்கு பர்த்டே இல்ல, சாயங்காலம் கேக் வெட்டியதுனால பலூன் எல்லாம் பிள்ளை ஊதிட்டு நிக்கான். ஹாய் சொல்லு. நல்ல பிள்ளை. ஆகிய ஒரு முத்தம் தான். நல்ல பிள்ளை. கத்தியலான பிள்ளை நல்லா இருக்கேன்னா வேற. அப்புறம் என்னன்னா, முந்தா நாள் ஒரு கோயிலுக்கு போனோம். தூர இடம் தான், அந்த இடத்த அப்புறம் செல்லலாம் சரியா. அப்ப அந்த கோயிலுக்கு போனோம், ட்ரெயின்ல போனோம். ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணி போனோம். நாளைக்கு போனேன்னா இன்னைக்கு போய் ட்ரெயின் புக் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ட்ரெயின், அனந்தபுரி ட்ரெயின் சொன்ன உடனே அந்த நேரம் ஓடி போனோம். அங்க நாங்க போன உடனே சொல்லியிருந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க டிக்கெட் எடுத்தோம். 115 ரூபா டிக்கெட் சொன்னா ஓடி போய் டிக்கெட்டை எடுத்தோம். டிக்கெட் எடுத்துட்டு பார்த்தா, டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் வந்தாச்சு. உடனே உள்ள யாரையாச்சு. யாருன்னா உடனே ஒரு ஆளு சொல்லுது, உங்களுக்கு என்ன இதுன்னு. அது நீங்க என்ன டிக்கெட் எடுத்து இப்பதான் நாங்க எடுத்தோம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சொல்லியிருந்து, அப்படியா உங்களுக்கு இன்னும் எடுத்த டிக்கெட்னா உங்களுக்கு இங்க கிடையாது, லாஸ்ட் அத்தான் லோக்கல் பெட்டி போங்க அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அப்படி ஒன்னும் கிடையாது, நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட். நாங்க 2-3 வாட்டி ட்ரெயின் யாரு இருக்கான விவரம் ஒன்னும் எங்களுக்கு தெரியாது. அப்ப நான் அப்ப சொல்லியே, இல்ல நாங்க இதுலதான் இருப்போம், யார் வந்தாலும் நாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே கொஞ்சம் கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு, எப்படின்னா யாராவது இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு உள்ள பேரு. பிறகு அந்த செக்கர் வந்தாரு. அவர் வந்தாரு. அவர் ஒரு ஆள் செக் பண்ணுவோம் இல்ல, டீட்டெயில் யார வந்தாரு. அவரு டீச்சர் வந்தாரு. அவர் வந்தது என்ன நடந்து எங்களை டிக்கெட்டை பார்த்துட்டு ஃபைன் அடிச்சிருவாருன்னு பயந்துட்டோம். அவரு சொன்னாரு, நேர போயிருங்க அகத்தான். யார போற மக்களே, இந்த ட்ரெயின் எல்லாம் அந்த தாண்டி போகும்போது பொத்து கிடக்கிற பயமா இருந்து நம்ம உள்ள சாடிடுவோம். எங்க அப்பா என்ன பிள்ளை தூக்கி இழுத்தவர இவன் எங்க அப்பாயை தாண்டி போவல்ல. ஏன்னா உள்ள பொத்து கிடக்குது, சவுட்டுன்னு நம்ம கால் உள்ள போயிருமோ அப்படி. எனக்கு அதோட பயமா இருந்துட்டு எல்லாம் ஒரு மட்டும் ஒரு ஆள் பக்கத்துல நின்னுது. அந்த ஆள்கிட்ட பிறவுனா அந்த ஆள்கிட்ட சரி, பக்கத்துல ஒரு ஆள் ட்ரெயின்ல நின்னுட்டு செல்லுது, நீங்க பேடிச்சாதுங்க, நீங்க போங்க, அது ஒன்னும் செய்யாதுன்னு. நான் வேற என்ன செய்துட்டு, ஏன்னா பயமா இருக்குது. நமக்கு பயந்தானே, நம்ம உயிரை நம்ம தானே பாக்கணும். ஏன்னா அந்த கையை கொஞ்சம் பிடிச்சு விடுவீங்களான்னு சொல்லிட்டு பயந்து அந்த அண்ணன் பிடிச்சு என்ன விட்டா என் குடும்பத்தை மொத்தம். ஏன்னா எங்களுக்கு பழக்கம் இல்ல. போய் அத்தம் போன மக்களே, ஒரு இடம் இருக்க குடைச்சல லோக்கல் பெட்டி என்ன யாதுன்னு விவரமே எங்களுக்கு தெரியாது. பிறவை லாஸ்ட்ல போய் ட்ரெயின்ல இருந்தான். கூட்டத்துல எப்பா எனக்கு கூட என் மருமகன் தூக்கம் வருதுன்னு சொல்லி தட்டி முட்டி அவனை என்ன செய்தேன், மேல ஒரு இது மேல அந்த சாதனை வைக்க ஒரு கம்பி உண்டுல்ல, அதுல இருந்து பேக்கோல எல்லாம் நீக்கி வச்சுட்டு அவனை அங்க படுக்க போட்டேன். யாமாக எங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு இடத்துல சீட்டு கிடச்சி.
எங்க அம்மாட்ட உட்கார்ந்தா எங்க அம்மாவுக்கு எவ்வளவு நேரம் பிள்ளைய தூக்கி வச்சுட்டு இருக்க முடியும்? திருப்பி வருவான். நான் நின்னது கூட கொஞ்சம் இடுப்புல தூக்கி வச்சிருந்தேன், திருப்பி கீழே இறக்கி விட்டேன், திருப்பி இடுப்புல தூக்கி வச்சிருந்தேன் அவனை. திருப்பி பார்த்தேன், எப்ப காலு வலின்னு சொன்னா செல்லவே முடியாது, எனக்கு வலி. பரவ நினைச்சேன் இனி நமக்கு முடியாது, வா எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன செய்துட்டேன், சுப்பா நம்மளால இனி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே உட்கார்ந்துட்டேன் தரையில. பரவ நம்மளால இனி முடியாதப்பா, இந்த நின்னு போறதில்ல நமக்கு இனி ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு படபடன்னு கீழே இருந்துட்டு நான் என் பிள்ளைய மடியில வச்சுட்டு இருந்து கொஞ்சம் தூரம் போனேன். பரவ சாத்தூர்னு ஒரு ஊர் வந்தா, அதுல கொஞ்சம் பேர் இறங்குச்சுனா தட்டி முட்டி ஒரு இடம் கிடைச்சு அதுல போய் உட்கார்ந்தேன். அப்ப நினைச்சேன் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு நினைச்சேன் கிட்டதான் கோயில் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கிட்டு பார்த்தா கோயில் என்ன 60-70 கிலோமீட்டர் இருக்கான். நமக்கு பஸ்ல இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் துண்டு துண்டா இறங்கி போகணுமா, நமக்கு பஸ்ல இறங்கி போவது தெரியாது. பரவ ஆட்டோ 700. எனக்கு அம்மா என்னன்னா ஆட்டோக்கு இவ்வளவு ரூபா உனக்கு கொடுக்கணுமா, எனக்கு என்னன்னா நைட்டு 10 மணி கழிஞ்சு நமக்கு போன இடத்துக்கு போய் சேர்ந்தா போதேன்னு. அதுல எனக்கு அம்மா எனக்கு டுஸ்டின்னு ஃபைட் எல்லாம் வந்தது மாறி மாறி. அந்த இடத்துக்கு எப்படியே நாங்க ஆட்டோல 700 ரூபா ஆச்சு கொடுத்து கோயிலுக்கு போயிட்டோம். எந்த கோயிலுன்னு நீங்க கேட்டா நான் அடுத்து சொல்லுவேன். எங்க அம்மைய என்னையும் செய்யாம பிறக்காயிலுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போனேன். அந்த சாப்பாடு பசி, சாப்பாட படப்படன்னு சாப்பிட்டுட்டு சரி கோயில போய் நம்ம என்ன வேண்டாம், நம்மளுக்கு என்ன கஷ்டம் எல்லாம் உண்டுல்ல அதெல்லாம் சொன்னேன், கடவுள்கிட்ட சொன்னேன். சொல்லிக்கிட்டு ஐயோ சொன்னதெல்லாம் போறேன், கடவுளுக்கே உறக்கம் வந்துடும் என் கஷ்டத்தை சொல்லி. பிறகு கடவுளும் உறங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் சொல்லிட்டு அதுல நான் என் அம்மா எங்க குடும்பம் எல்லாமே சேர்ந்து அதுல முன்னாடி படுத்தோம். அப்பா என்ன குளுத்தின்னு சொன்னா செல்ல முடியாது, பெரிய பெரிய ஃபேன் வச்சிருந்து எனக்கு குளுத்தி, நான் வேற பிறப்ப கொண்டு போவல, குளுத்தி தாங்க முடியல. ஆனால நைட்டு நம்ம தூக்கம் ரொம்ப முக்கியம் இல்ல, தட்டி முட்டி தூங்கிட்டேன், எப்படி இல்லாம தூங்கி முடிச்சுட்டேன். பிறகு காலையில எழும்பி கொண்டு போன பைசா எல்லாமே நம்ம கையில கொண்டு போன தீந்து. என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தாரு, அவர்கிட்ட சொன்னேன் இப்படி கொண்டு போன காசு அவ்வளவு செலாகி போச்சு, நீங்க அதுங்க எனக்கு ஒரு கொஞ்சம் பைசா தாங்க. அவரு வேலை பக்கத்துலதான் போயிருக்காரு, அவரு ஒரு 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. அத போய் ஏடிஎம்ல போய் எடுத்து நானும் என் குடும்பம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நான் போறேங்கன்னு எல்லாம் வந்துட்டு ஏடிஎம்ல போய் அப்படி 2000 ரூபாய் எடுத்துட்டு என் பிள்ளை என்ன பண்ணிட்டான், பெண்டன் வாட்சி வேணும்னு சொல்லிட்டு அங்கனே உருண்டான். இவனுக்கு பெண்டன் வாட்சி நான் வாங்கி எனக்கு எங்க அண்ணனுக்கு நல்லா தூக்கம் கைஸ், இவங்கள மட்டும் என்ன தூக்கும். பிறகு வாட்சி வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவான், பிச்சு உடைச்சி பறக்கி வைப்பான். இவனு எதுக்கு நம்ம உடைச்சுகம் பிச்சுகம் வாட்சி வாங்கி கொடுக்கணும். பாத்தியெல்லாம் நான் பேசியன்னு கூட பாக்காம அதுவா 2ஆம் செல்வழி இல்ல பாலு கழிச்சுதுவா. சரி நம்ம பேசியது இடம் செல்லுன்னு அதுவளுக்கு தெரியுதான்னு பாத்துக்கிடுங்க. இதுவள்கிட்ட நான் என்னத்த பேசுன்னு எனக்கு தெரியல. பிறகு ஏடிஎம்ல பைசா எடுத்தோம், வீட்டுல இருந்து கொண்டு போன காப்பியை தான் மறுநாள் குடிச்சோம், பூரி கொண்டு போய் அப்படி சாப்பிட்டோம், காப்பி எல்லாம் கொண்டு போய். பிறகு மத்தியானம் அங்க உள்ள சாப்பாடு, ஒரு சாப்பாடு 120 ரூபா, சாதா சாப்பாடு வெள்ளை சாப்பாடு. என் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு, அதுங்களுக்கு பிரியாணி வேணுமா 150 ரூபா, கொஞ்சம் இறைச்சி வச்சு கொடுத்தது, அதுவும் நான் சாப்பிட்டானு. எங்களுக்கு புளி குழம்பு, அந்த வத்த குழம்பு, அந்த குழம்பு, எங்களுக்கு அதெல்லாம் பெருசா பிடிச்சல. சரி நீ இருக்கட்டும் என்ன பண்ணியதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எடுத்து சாப்பிட்டான். சாப்பிடாம சாப்பிட்டேன்னு வைங்க. சாப்பிட்டு எடுத்துட்டு இனி பிறகு போய் கடவுள்கிட்ட சொல்லியாச்சு, நம்ம வேண்டுதல் எல்லாம் சொல்லியாச்சு. நான் இனி அடுத்த கடி எனக்கு கஷ்டத்தை எல்லாம் தீர்ந்தா அடுத்த ஸ்கூல் லீவுனாலதான் தூர இடத்துக்கு போனோம். அடுத்த கடி ஸ்கூல் லீவ் வந்த பிறகு இதே மாதிரி நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைய நம்ம பெட்டி படுக்கை எல்லாம் கொண்டு வெளியில வந்தாச்சு. வந்து பார்த்தா வாழைக்காய்ச்சி மாங்காய் ரோட்ல இருக்கு. ஒரு பாட்டி வாமா மாங்காய் சாப்பிடு, மாங்காய் சும்மா தருவாங்களா, அதுல எங்க அம்மைக்கும் அங்க பாட்டிக்கு சண்டை பெருசா. மாங்காய் சும்மா தருவாங்களா, ஓடி போனேன். மாங்காய் எவ்வளவு 30 ரூபா. சரி 30 ரூபான்னு சொன்ன உடனே மாங்காய வாங்கி சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு பற மாங்காய படபடன்னு சாப்பிட்டோம். எல்லாம் இவன் அள்ளி அள்ளி சாப்பிடுவான் ஒரு மாங்காய. ஏன்னா தரமாட்டானு பயம் கொடுத்து, என் அம்மா உனக்கு என்ன நீ இவ்வளவு வளர்ந்த பிறகு மாங்காய் சாப்பிடு என்ன ஒரே திட்டு. சரி மக்களை, எங்க வீடியோ பார்த்து பாய்.